திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வரில் ஆரம்பித்து கட்சியில் கடைநிலையில் இருக்கிறவங்க வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிர்கட்சியை விமர்சிக்கிறேங்கிற பேரில் அவங்க எடுத்து செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் இருக்கிற நெகட்டிவிட்டிஸை மட்டுமே கண்டுபிடிச்சி ஆளுங்கட்சி மேலே வெறும் குறையாக சொல்லிட்டு இருக்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நல்லதே செஞ்சாலும் அந்த நல்லதால் கிடைக்கிற பயன்களை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி நடந்துச்சே அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டிஸை சுட்டி காட்டுறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனாலேயே நிறைய திமுக அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஏன் முதல்வர் துணை முதல்வர் உள்பட எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை கலாச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அமைச்சர் KN நேருவும் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைக்கல. அவரும் செம்மையா பழனிசாமியை கலாச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் என்றும் மோடி அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி பழனிசாமி பாஜகவோட பாசத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. பழனிசாமிக்கு மோடினாலே ரொம்ப பெரிய பயம், அமித்ஷானா பயம், அமலாக்கத்துறைனா பயம், CBIனா பயம், வருமான வரித்துறைனா பயம், ஆளுநர்னா பயம், ரெய்டுனா பயம், சின்னம் பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பயம் எல்லாம் சீன பெருஞ்சோர் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த மசோதா மாநிலங்களவையில தோல்வி அடைஞ்சிருக்கும். நாடாளுமன்றத்துல சுரங்கம் மற்றும் கனிம திருத்த மசோதாவுக்கு அதிமுக MP தம்பிதுரை ஆதரவு கொடுத்து டங்ஸ்டன் துறைமுகத்துக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்திருக்காங்க அதிமுக தரப்பு. ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், உதய மின் திட்டத்துக்கெல்லாம் மோடிக்கு பயந்து இவர் ஆதரவு கொடுத்தாரு. முத்தலாக் தடை சட்டத்துக்கு மக்களவையில ஆதரவு கொடுத்துட்டு மாநிலங்களவையில எதிர்ப்புன்னு ரெட்ட வேஷம் போட்டுச்சு. முஸ்லிம்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமாரை பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை 2024 மக்களவையில கொண்டு வரதுக்காக ஆதரிச்சு கையெழுத்து போட மறுத்தது. நாடு விடுதலை அடைந்த நாள்ல இருந்து வழிபாட்டு தலங்களை வேறு மதங்களுக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த மத வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991க்கு எதிராக பாஜக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும் நிலையில கருத்தே தெரிவிக்காம அதிமுக பதுங்கி பின்வாங்கியது. நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிக்கொண்டே மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை பலமா ஆதரிச்சது மட்டும் இல்லாம அதை எதிர்த்தவங்களை கடுமையா விமர்சித்த விஷவாயு தான் நீங்க. மாநிலங்களின் சுயாட்சிக்கு எதிரான ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாவை கூட ஆதரிக்கிற பாஜகவின் உன்னத தோழன் அதிமுக. இப்படி மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் ரெய்டுக்கு பயந்து ஆதரித்த கோழை தான் இந்த பழனிசாமி. இந்த பயந்தாங்கோழி பழனிசாமி தான் அதிமுக பொதுக்குழுவில் வீராவேசம் பேசுவது போல காற்றோடு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வுன்னு என்னைக்காவது அதை கண்டிச்சு பழனிசாமி ஒரு அறிக்கையாவது விட்டுருப்பாரா? அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி நிச்சயமா அமையும். 2026 அதிமுக மறுபடியும் அரியணை ஏறும் அப்படின்லாம் பொதுக்குழுவில் ஆக்ரோஷமா பேசியிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோழிக்கு ஆசை என்ன அப்படின்னு தான் கேட்க தோணுது அப்படின்னு KN நேரு தன்னோட அறிக்கையில ரொம்பவே காட்டமா விமர்சித்திருந்தாரு. அதாவது உங்க மேல எந்த தப்புமே இல்லாம நீங்க ஏன் திமுக விமர்சனம் பண்றீங்க? அதிமுக அவங்க ஆட்சியில இருக்கும்போது பாஜக அரசுக்கு சொம்படித்து பாஜக அரசுக்கு ஆதரவா மக்களுக்கு எதிராக அவங்க நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாத்தையும் KN நேரு பட்டியலிட்டு நீங்களாம் எங்களை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. விமர்சனம் வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களை விமர்சனம் வைக்கணும். எதிர்கட்சி அப்படிங்கிறதுனால ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க பண்ண தவறெல்லாம் மறந்து விமர்சனம் பண்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி இப்ப அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் முதல்வர்ல ஆரம்பிச்சு MP MLAக்கள்னு திமுக சார்ந்த எல்லார்கிட்டையும் பயங்கரமா மொக்க வாங்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. 2026 அப்படி என்ன பெரிய கூட்டணி அமைச்சிட போறாங்க அப்படிங்கறதான் தெரியல. ஏன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை தவிர்த்து வேற என்ன கூட்டணியை எதிர்பார்க்க முடியும்? ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட கூட்டணி பாசிபிளா இருக்குமோ? இருக்கலாம், யாரு கண்டா. எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.